கலைஞர் உரிமை தொகை 1000 rupees எவ்ரி மந்த் கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க. ஆந்திரால சொல்லியிருக்காங்க சந்திரபாபு நாயுடு எவ்ரி இயர் 18 வயசு தாண்டினவங்களுக்கு வீட்டில் எவ்வளோ பேர் இருந்தால் அவ்வளோ பேருக்கு 1500 கொடுக்குறேன்னு சொன்னாங்க. 2 வருஷம் ஆகுது, ஒரு பைசா கூட கொடுக்கல. ஆனால் உங்க சிஎம் சொன்னது சொன்னபடியா எவ்ரி மந்த் வீட்டில் அந்த ஹெட் யார் இருக்காங்களோ அந்த ஹெட் அந்த லேடிக்கு 1000 rupees தான் போகுது. ஸோ அது லீடர்னா ஒரு வார்த்தை கொடுத்தா அது சிஎம்மா சைன் பண்ண உடனே அவங்க செய்ய வேண்டியது செஞ்சுட்டே போனோம். அது கேள்விப்பட்ட உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பணக்காரங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் ரொம்ப கம்மியாக தோணும். ஆனால் மிடில் கிளாஸ், பிலோ மிடில் கிளாஸ் அவங்களுக்கு 1000 பெரிய விஷயம்தான். ஏன்னா நானும் ஒரு மிடில் கிளாஸ்லேருந்து தான் வந்திருக்கேன். ஸோ எனக்கு தெரியும் ஊரில் இருக்கிறவங்க இல்லை மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் கையில் கிடைச்சா அவங்க அந்த 1000 ரூபாயில் அந்த வீட்டுக்கு தேவையான அரிசியோ பூண்டோ உப்போ புளியோ ஏதோ ஒன்று அவங்களுக்கு வேண்டிய கண்மசியோ இல்லை பசங்களுக்கு வேண்டிய விளையாட்டு பொருளோ இந்த மாதிரி நிறைய வாங்கலாம். ஸோ ஒரு விமென்க்கு எப்பவுமே வீட்டுக்கார மேலேயோ பிள்ளை மேலேயோ ஹஸ்பண்ட் மேலேயோ டிபெண்ட் ஆகாமல் ஒரு 1000 ரூபாய்க்காவது நம்ம கையில் இருந்தால் அந்த கான்ஃபிடென்ஸ் வேறு லெவலில் இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த ஃபைனான்ஷியல் சப்போர்ட்டு ஸ்டாலின் சார் கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கேள்விப்படும் போது. ஆனால் இப்போ எலெக்ஷன் வரும்போது எப்படியாவது அது நிப்பாட்டணும்னு எல்லாரும் நினைக்கும் போது அவர் எல்லாமே சேர்த்து ஒரே வாட்டி 5000 கொடுத்துட்டாங்க. அதில் எல்லாருக்கும் பைத்தியம் வந்துச்சு. ஸோ பைத்தியம் போச்சு. என்ன சொல்கிறாங்க, இவங்க காசு கொடுத்து சோம்பேர் ஆக்குறாங்க, காசு கொடுத்து பிச்சைக்காரன் ஆக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. அவங்கள நான் நேரில் கேள்வி கேட்குறேன் இங்கேருந்து. இது பாலிடிக்ஸ் இல்லை. ஆஸ் எ விமன் நான் ஒரு நல்லது செஞ்சார் சிஎம். அது நீ எப்படி பிச்சைக்காரனா பிச்சை போடுறாங்கன்னு சொல்கிறீங்க, எப்படி சோம்பேறி ஆக்குறீங்கன்னு சொல்கிறீங்கன்னு கேட்குறேன். ஏன்னா இப்போ கார்பரேட் அவங்க பார்த்தீங்கன்னா 1000 கோடி கடன் வாங்குவாங்க, லட்ச கோடி கடன் வாங்குவாங்க, அது திருப்பி கொடுக்காம ஏமாற்றுவாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, ரைட் ஆஃப் சொல்லிட்டு அதெல்லாம் தள்ளுபடி பண்ணுவாங்க. 1000 கோடி லட்சம் கோடி தள்ளுபடி பண்ணும்போது யாருமே பேச மாட்டாங்க, அதை பற்றி யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் ஏழைகளுக்கு கொடுக்கும் போது மட்டும் எல்லாரும் பொத்துக்கிட்டு வருவாங்க, உடனே அது ஒரு பெரிய தப்பாக பேசுவாங்க. அதுதான் எனக்கு பிடிக்காத விஷயம். அண்ட் ரெண்டாவது, இன்னைக்கு ஏழைகளுக்கு கொடுத்த காசு நீ 1000 ரூபாய் கொடுத்தாலும் 2000 நெக்ஸ்ட் ஆட்சிக்கு 2000 கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2000 கொடுத்தாலும் அது சொசைட்டிக்கு யூஸ் ஆகும். உங்களுக்கு அந்த 1000 ரூபாத்தில் நீங்கள் ப்ரொவிஷன் ஷாப்புக்கு போகலாம், துணி கடைக்கு போகலாம், இல்லை விளையாட்டு பொருள் பசங்களுக்கு வாங்க போகலாம், காசு இங்கே சுற்றும். ஸோ அதுலேருந்து வந்த ஜிஎஸ்டி கவர்மெண்ட்டுக்கு ஹெல்ப் ஆகும், வந்த காசு உங்களுக்கும் ஹெல்ப் ஆகும். ஸோ போத் வேஸ் பெனிஃபிட் ஆகும். ஆமாண்ணா? ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒரு பிளட் ஏற்றும் போது தேவையும் போது பிளட் ஏற்றுவாங்கல்ல, அது எல்லா நரம்புக்குள்ளே போய் அப்படி ஃப்ளோ ஆகும்போது எவ்வளோ ஹெல்த்தியாக இருப்போம். அதே மாதிரி ஏழைகளுக்கு கொடுத்த காசு கூட நல்லபடியாக எல்லாருக்கும் யூஸ் ஆகிட்டு கவர்மெண்ட்டுக்கு கூட யூஸ் ஆகும். அதனால அதை அப்ரிஷியேட் பண்ணுங்க, அது தப்பாக பேசாதீங்கன்னு சொல்கிறேன் எல்லாருக்குமே. அண்ட் ரெண்டாவது எனக்கு ரொம்ப பிடிச்சது மகளிர் விடியால் பயணம். ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் தான் ஃப்ரீ பஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ எல்லா ஸ்டேட்டில் எலெக்ஷன்னா ஃப்ரீ பஸ்ன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் மேனிஃபெஸ்டோலாம் வைக்கிறாங்க. ஸோ அது ஸ்டாலின் சார் இன்ஸ்பிரேஷனாக எல்லாரும் எடுக்கிறாங்க. ஏன் மகளிருக்கு ஃப்ரீ பஸ் போடும்போது நான் சப்போர்ட் பண்ணுறேன்னா, இப்போ 80% விமன் படிக்கிறாங்க, வேலை செய்கிறாங்க, எல்லாருமே வீட்டுக்கு தேவையான இதுக்கு தான் பஸ் யூஸ் பண்ணுறாங்க. சும்மா டைம் பாஸ்க்கு சினிமா போகிறதுக்கோ இல்லை டைம் பாஸ்க்கோ யாரும் யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு மாதத்துக்கு பஸ் டிக்கெட் எவ்வளோ ஆகும் நீங்களே யோசனை பண்ணுங்க. மார்க்கெட் போகணும், ஆஃபீஸ்க்கு போகணும், படிக்க போகணும், ஸோ வீட்டுக்கு வேலைக்காரி கூட வீட்டுக்கு போனோம்ல, இங்கேருந்து அந்த தூரம் போகணும், ஒரு 4-5 வீடு பண்ணுற போது.
ஸோ இந்த மாதிரி நிறைய விதத்தில் விமனுக்கு யூஸ் ஆகுது. அவங்களுக்கு வந்து மந்த்லி ஒரு 880 1000 rupees சேவ் ஆகுது இல்லை, அது கூட இன்டைரக்டாக உங்களுக்கு ஸ்டாலின் சார் கொடுக்குறாங்க. அது இன்னொரு ஆடட் பெனிஃபிட் தான். ஸோ லேடிஸை மதித்து அவங்களோட சொந்த வீட்டில் அவங்க அம்மா அவங்க தங்கச்சி அவங்க எப்படி நல்லபடியாக சேஃபாக ஒரு இடத்துக்கு போயிட்டு வரணும்னு நினைக்கிறாங்களோ அதே மாதிரி உங்களுக்கு ஸ்டாலின் சார் செய்யும்போது அது வந்து நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். ஏன்னா அது பாலிடிக்ஸை நான் எப்போ பார்க்க மாட்டேன், ஒரு லீடர்ஷிப். அது ஒரு லீடர்னா எலெக்ஷனுக்கு அப்புறம் ஜனங்களுக்கு என்ன தேவையோ அது செய்யணும். அதில் இது ரெண்டாவது எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அண்ட் மூணாவது 45 years மேலே வயசான ஆண் பெண் 2 பேருக்குமே வீட்டுக்கிட்டவே மருத்துவம். ஏன்னா அது ரொம்ப முக்கியமானது. இப்போ வந்து எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் பிபி சுகர் இது எல்லாமே ரெகுலராக வந்துருச்சு. ஸோ கண்டிப்பாக இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்க முடியாதனால அந்த மாதிரி அவங்க வீட்டுக்கிட்டே மந்த்லி ஒரு வாட்டி அவங்களுக்கு டெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு தேவையான மெடிசன்ஸ் கொடுக்கறது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஸோ அது வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம். ஏன்னா அவங்களுக்கு கூட ஒரு ஆளை வச்சு அவர் கூட்டிகிட்டு போனோம்னா எல்லா வேலை விட்டுட்டு அது ரொம்ப கஷ்டமானது. சிட்டியில் எல்லா வேலை செஞ்சால் தான் நம்ம பொழைக்க முடியும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் உங்களோட கஷ்டம் புரிஞ்சுக்கிட்டு அவர் உங்கள் வீட்டாண்டே அந்த மருத்துவம் அனுப்புறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அண்ட் இந்தியாவிலவே யாரும் செய்யாத இன்னொரு புதிய ஒரு நியூ இது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா ஸ்டேட்லுமே மிட் டே மீல்ஸ் தான் நான் பார்த்துருக்கு. ஆனால் காலை உணவு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுங்கிறது எனக்கு தெரிஞ்சு நான் பொலிட்டிஷியனாக 25 வருஷமாக இருக்குது, எந்த ஸ்டேட்டில் கேள்விப்படல. இது ரொம்ப 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 சந்தோஷமான விஷயம். ஏன்னா வேலைகளுக்கு போகிற பெண்களுக்கு குழந்தைங்களுக்கு நல்லபடியாக செஞ்சு கொடுக்க முடியலையேங்கிற அந்த வருத்தம் இல்லாமல் நியூட்ரிஷியஸ் ஃபுட்டோட அவங்க ஸ்கூலில் வந்து ஹாப்பியாக சாப்பிட்டு நல்லா படிக்கலாம். சாப்பிடாம உட்கார்ந்த படிப்பு மேலே எப்படி கவனம் வராது. ஸோ நல்லா சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருந்தால் தான் பசங்கள் வந்து நல்லா படிக்க முடியும். நல்லா படித்ததுன்னா லைஃப்பில் நல்லபடியாக செட்டில் ஆக முடியும். ஸோ அவர் வந்து அந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற லேடி அவங்க வயிற்றில் அந்த கருவையிலேருந்து வயசான காலம் வரைக்கும் யாருக்கு என்ன என்ன நல்ல உதவிகள் பண்ணணும்னு யோசனை பண்ணி அவ்வளோ நல்ல விஷயங்கள் பண்ணார். அதனால ஸ்டாலின் சார் எப்பவுமே சந்தோஷமாக சக்ஸஸ்ஃபுல்லாக 100 ஆண்டு நல்லபடியாக இருக்கணும்னு கடவுள் வேண்டிக்கிறேன். ஸோ அவரோட பர்த்டே செலிப்ரேஷன்ஸில் இவ்வளோ பேர் கலந்துக்கிட்டு இவ்வளோ சந்தோஷமான சமையலில் என்னை வந்து இங்கே கெஸ்டாக கூப்பிட்டதுக்கு என்னோட சகோதரருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ எனக்கு தமிழ் அவ்வளோ ஃப்ளூயண்ட்டாக பேச முடியாது, ஆனால் நான் வந்து நல்ல விஷயங்கள் கேள்விப்பட்டதுனால அது எப்படியாவது உங்ககிட்ட சேர்க்கணும் சொல்லணும். இந்த மாதிரி நல்ல விஷயங்களை பண்ணுறவங்க ஒரு தாயாகவும் தந்தையாகவும் அன்னையாகவும் இருந்து உங்களுக்கு தேவையான எல்லா உதவிகள் செய்கிற ஸ்டாலின் சாரை நீங்கள் எல்லாம் கூட இருந்து மறுபடியும் அவரை சக்ஸஸ்ஃபுல்லாக முன்னுக்கு கொண்டு வர சொல்லி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம்.